ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு புது கார் வாங்க போகிறீங்களா? அதுவும் மாருதி சுசுக்கியில் தான் வாங்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா பலினோ கார் வாங்குறதுல மக்களுக்கு அலாவதி மோகமாக இருக்குது. ஏன் பலினோ கார் மேலே இவ்வளோ மோகமாக இருக்காங்க மக்கள்லாம்? அது மட்டும் இல்லை, புக்கிங் பீரியட் வந்து ரொம்ப நாள் நம்மளை நிற்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம கார்களை டெலிவரி கொடுத்தா கூட பலினோ கார் தான்ப்பா வேணும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் புக் செய்துட்டு வராங்க. இந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா i20 இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு டாட்டாவோட அல்ட்ராஸ் இருக்குது. இந்த கார்லாம் தவிர்த்துட்டு பலினோ மேலே மக்கள் அதிகமாக போய் புக் பண்ணுற ரீசன் என்ன? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பலினோ காரை மக்கள் அதிகமாக புக் பண்ணுற ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி i20 இருக்கட்டும் சரி, உங்களுக்கு அல்ட்ராஸ் ஆகட்டும் சரி, ரெண்டுத்துலையுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஆகட்டும் சரி, இன்டீரியர்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே நல்லாவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் பலினோ கார்களில் பார்த்தீங்கன்னா மைலேஜை பிரத்யேகமாக கொடுக்கறதுனால மக்கள்லாம் மைலேஜ் சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மைலேஜ் மட்டும்தான் மக்கள் போகிறதுக்கு காரணமானு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. காரோட அழகு, அதாவது பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் ஆகட்டும் சரி, i20 ஆகட்டும் சரி, அதை பார்க்குறதுக்கு i20 ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும், அல்ட்ராஸும் அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் தான் இருக்கும். பவரும் நல்லாவே கொடுக்கும், ஆனால் மைலேஜில் பின்தங்கி தான் நிற்கும். ஆனால் பலினோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்லேயும் பெஸ்ட்டாக இருக்கும், லுக் வைஸும் செம்மையாக இருக்கும். இப்போ பழைய பலினோ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பழைய பலினோவை கட்டாயம் வாங்குறதுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. காரணம் அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டீல் குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இப்போ வர பலினோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. ஏன்னா இது ஒரு நெக்ஸா ப்ராடக்ட்டு. ஆனால் ரொம்ப செமையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அதாவது பார்ப்பதற்கு லுக்கும் நல்லாயிருக்கும், ஓரளவு ஜெனுனாகவே அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் இருக்கும். பிளாஸ்டிக்கை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் காலப்போக்கில் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியுதுங்க. அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அதாவது ஒரு ப்ரீமியமாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மைலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது. பின்னாடி அமர்ந்திருக்கவங்க, அதாவது லெக் ரூம் ஆகட்டும் சரி, நீ ரூம் ஆகட்டும் சரி, அவங்களுக்கு நல்லாவே ஒரு ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து கொஞ்சம் சின்ன உடல் வச்சுருக்கவங்க 3 பேர் அமர்ந்து கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணலாம். நம்ம ஒரு குழந்தை குட்டியோட பின்னாடி 2 பேர் உட்கார வச்சுட்டு ஒரு குழந்தைய நடுவில் உட்கார வச்சுன்னா இன்னும் செம்ம கம்ஃபர்ட்டாக அந்த காரை ஓட்டலாங்க. அது மட்டும் இல்லை, அதில் டாப் எண்டெல்லாம் போயிட்டிங்கன்னா அதில் நிறையவே எனக்கு பிடிச்ச பலினோவில் டாப் எண்டில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரொம்ப பழமையான ஆப்ஷன் தான், எல்லா கார்லையும் இது வந்துருச்சு. இருந்தாலும் அதை அந்த காரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு அதை பயன்படுத்தும் போது. அதாவது நம்ம டிரைவிங் பண்ணும்போது கீழே குனிஞ்சு ஹைவேஸில், அதாவது என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஆர்பிஎம் சரியாக இருக்கான்னு சில பேர் பார்த்து ஓட்டுவோம்ல, அது வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு சுவிட்சை தட்டினா போதும் அழகாக ஒரு கண்ணாடி ஏறுதுங்க, அப்படியே நம்ம விண்ட்ஷீல்டில் தெரிகிற மாதிரி இருக்குது. அது டிரைவருக்கு மட்டும்தான் அந்த விஷயமும் தெரியுது, மற்றவங்களுக்கெல்லாம் அதை குனிஞ்சு பார்த்தாலும் எந்த விஷயமும் தெரியறதில்ல. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு அசால்ட்டாக 17 முதல் 18 வரைக்கும் மைலேஜ் தருது. ஹைவேஸில் போனால் இன்னும் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே மைலேஜ் தரும் நீங்கள் நல்ல ஓட்டுற தருவாயில். ஸோ இப்படியாப்பட்ட புகழாதாரத்துக்குரிய பலினோ கார்களை தான் மக்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணுறாங்க. என்னதான் நம்மளுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்தாலும், ப்ரீமியமான குவாலிட்டி இருந்தாலும், காரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியும்? ஒரு 4 இடம் போனால் பெட்ரோல் நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கணும்ல. ஸோ இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் விலைவாசியில் இந்த மாதிரி கார் வாங்குறது ஆகச்சிறந்த காராக இருக்கும்னு நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் ஆகட்டும் சரி, நிறைய அப்பர் மிடில் கிளாஸ் ஆகட்டும் சரி, பலினோவை தான் எல்லாருமே சூஸ் செய்கிறாங்க. இப்போ ஓவராலாக அந்த காரோட பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தா அதோட மைலேஜ் ஃபஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதில் பின்னி இருக்கை வசதி, அதாவது பார்த்தீங்கன்னா நீ சப்போர்ட்டெல்லாம் நல்லாவே லென்த்தாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி உட்கார்றவங்க வயசானவங்க உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு ரொம்பவே விசிபிளாக தெரியுங்க, நல்லாவே ஹைட்டாக இருக்குது அந்த காரு. ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் கார் டிரைவராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு லாங் போகிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அசால்ட்டாக ஓட்டிகிட்டு போகலாம். முக்கியமாக சொல்ல வேண்டியது கிரவுண்ட் கிளியரன்ஸ், கீழவே உங்களுக்கு நல்ல ஹைட்டாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஊர் ரோட்டுக்கு எல்லாம் பள்ளமேட்டு சாலைகளுக்கு இந்த கார் ஆகச்சிறந்த காராக இருக்கும். ஸோ இப்படியாப்பட்ட பாசிட்டிவ் சைடு கொண்ட பலினோவோட நெகட்டிவை பற்றி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டாக நம்ம சொல்ல போகிறது பில்டு குவாலிட்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா அதில் பயன்படுத்தியிருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டி. இது ரெண்டுமே மற்ற பிராண்ட்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு நெக்ஸா ப்ராடக்ட், ப்ரீமியமான ப்ராடக்ட்னு மாருதியில் சொல்லப்பட்டாலும் இந்த ப்ராடக்ட்டில் அந்தளவுக்கு பயன்படுத்தலைன்னு தான் இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தோணுது. ஃபைனலாக நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவாக முடித்தாலும் மக்கள்லாம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு வச்சுருக்காங்க, அதுதான் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். பலினோ காரில் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் கம்மி தாங்க, இந்த டாடா அல்ட்ராஸ் ஆகட்டும் சரி, i20 கம்பேர் பண்ணும் போதும். பட் இருந்தாலும் இதில் மைலேஜ் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. மைலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு வாகனத்தை வாங்கிடலாமா? அந்த காருக்கு வந்து சேஃப்டி எல்லாம் தேவை இல்லையா? அதில் பயன்படுத்தியிருக்க உதிரி பாகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாதுன்னா உள்ளே உட்காந்து பயணிக்கிற மக்கள் வந்து சேஃப்டியாக இருப்பாங்க. ஒரு விபத்து ஏற்படும் தருவாயில் அந்த மக்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் அந்த மக்கள் வெளியே ஈஸியாக வந்துடலாம்லப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது நியாயமான கேள்வி தான். ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த
சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றியோ குளோபல் என்கேப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் வளர்ந்ததன் விதமாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதற்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கு அந்த நிறுவனம் தான் சரி பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாருதி வந்து ஒரு நல்ல நிறுவனம், மைலேஜை மக்களுக்கு அள்ளி வழங்குற ஒரு நிறுவனம் தான். சர்வீஸும் இந்த காருக்கு எங்கே போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ சர்வீஸ் விஷயத்தில் வைடு நெட்வொர்க் வச்சுருக்கதான் மாருதி. ஸோ அவங்களும் இந்த ஃப்யூச்சரில் இந்த சேஃப்டி ரீசன்லாம் கருதி அவங்களோட காரில் நல்ல ஒரு உதிரி பாகங்களை ஒரு ஸ்டீல்ஸை பயன்படுத்தி சேஃப்டி ஃபீச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நல்லாவே கொடுப்பாங்கன்றது பொது கருத்தாகவே இருக்குது. உங்களை போலவே மாருதி கார்களில் நல்ல உயர்தரமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வரதில் நானும் ஆவலாக காத்துட்ருக்கோம் ஒரு நம்பர் தாங்க. ஓகே நண்பர்களே, உங்கள் மனசுக்குள்ளே எழும்புகிற கேள்விகள் என்ன? பலினோ காரை நீங்கள் புக் செய்திருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதில் இருக்கும் நிறை குறைகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இன்றைக்கி புதுசாக அந்த காரை வாங்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்தாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காலையில் சந்திக்கலாம். பாய்.